Hi friends, welcome to Win Skincare. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின் லைட்னிங், அதாவது ஸ்கின் வந்து நம்ம ரொம்ப டேனாக இருக்கும் இல்லையா, அதை வந்து லைட்டன் பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எந்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்கின்னுக்கு பண்ணுறதா இருந்தாலுமே சரி, ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணணும். அதுவும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ட்வைஸ் வந்து கிளென்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இவங்களுக்கு கிளென்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவங்க பார்த்திங்கனாக்கா ப்ராப்பராக கேர் எடுக்கிறவங்க கிடையாது. ஸோ எப்போது ஒரு தட்டி ஃபேஷியல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப டேன் ஆகிருந்தது இவங்களோட ஃபேஸு. ஸோ மெலாஸ்மாவும் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தது. அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்டாப்பிள் கிளென்சர் அவங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறோம். அதுவும் ட்வைஸ். இப்போ வந்து செகண்ட் டைம் நம்ம கிளென்ஸ் பண்ணுறோம். ஸோ கிளென்சிங் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஸோ கிளென்சிங் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னாலுமே வந்து அவங்களோட டெட் செல்ஸ் ப்ராப்பராக ரிமூவ் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்குற எந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து ப்ராப்பராக பெனிட்ரேட் ஆகாது. ஸோ அதனால் கிளென்சிங் இஸ் அ மஸ்ட்டு. ஸோ கிளென்சிங் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கிறோம். நெக்கு, ஃபேஸு, காது இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேர்த்து கிளென்ஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ் ஃபுல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணணும். ஸோ கிளென்ஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஹைட்ராசெக்ஷன் மூலிமா நம்ம வந்து அவங்களோட ஸ்கின்னை வந்து அப்லிஃப்ட் பண்ணி அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹைட்ரஜனை வந்து பெனிட்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஹைட்ரஜன் பெனிட்ரேட் பண்ணும்போது அவங்களோட ஸ்கின்னு வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தி டெக்ஸ்சர் ஆகும். அதே மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் லேயர்ஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். அதாவது டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும்போது அவங்களோட ஸ்கின்னு வந்து நல்ல ஒரு லைட்டன் ஸ்கின்னாக மாறும். அதே மாதிரி அவங்களோட ஸ்கின்னை வந்து நம்ம சன்னி இழுக்கிறனால அவங்களோட ஸ்கின் பார்த்திங்கனாக்கா ரிங்கிள்ஸ் எல்லாம் இருந்தாலுமே அது வந்து கிளியர் ஆகும். அதே மாதிரி சாகிங் ஸ்கின்னு அந்த மாதிரி ரிங்கிள்ஸ் இனிமேல் வரப்போகுது. ஆஃப்டர் 30 இயர்ஸ் பார்த்திங்கனாக்கா லைட்டாக வந்து ரிங்கிள்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஸ்கின்னுக்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சக் பண்ணி புல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களோட ஸ்கின்னு வந்து ரொம்ப கொலஜன் ஃபார்ம் ஆகி ரொம்ப டைட்டன் ஆகும். ஸோ ஸ்கின்னை வந்து தொட்டு பார்க்கும்போதே நல்ல சாஃப்டன் அண்டு நல்ல ஒரு டைட்னிங் எஃபெக்ட் அவங்களுக்கு தெரியும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து சீரம் அப்ளிகேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ சீரம் பார்த்திங்கனாக்கா நம்மளோட ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா விட்டமின் சி கண்டிப்பாக தேவை. ஸோ எங்கெங்கெல்லாம் கெரட்டின் தேவையோ அங்கெல்லாமே வந்து சீரம் கண்டிப்பாக போடணும். ஸோ அதே மாதிரி அவங்களோட ஸ்கின்னுக்கும் வந்து நம்ம சீரம் போட்டு அல்ட்ராசோனிக் மூலிமா நம்ம நல்லா வந்து பெனிட்ரேட் பண்ணுறோம். ஸோ பெனிட்ரேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து எல்இடி தெரப்பி மூலிமா அவங்களுக்கு வந்து இன்னொரு தெரப்பி பண்ணுறோம். இந்த எல்இடி தெரப்பி பார்த்திங்கனாக்கா உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து இதுவுமே வந்து அந்த எல்இடி தெரப்பி லைட்னிங் மூலிமா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு கொலஜன் ஃபார்ம் ஆகும். ஸ்கின் டைட்னிங், ஸ்கின் லைட்னிங் எல்லாமே வந்து இந்த லைட்னிங் தெரப்பி மூலிமா நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அவங்க ஸ்கின்னு பார்த்திங்கனாக்கா இப்போவே நல்ல ஒரு லைட்டன் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் அவங்க ஸ்கின்னு வந்து கொஞ்சம் கூலிங் பர்பஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட்டும் கோல்ட் ஹேமர் மூலிமா நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும்போது இன்னுமே அவங்களோட ஸ்கின் எல்லாமே வந்து நம்ம பண்ண ட்ரீட்மெண்ட்னால ஓப்பன் போர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போய் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த கோல்ட் ஹேமர் மூலிமா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு கொலஜன் ஃபார்ம் ஆகும். ஸோ இது பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் ஃபேஸுக்கு. ஸோ அதே மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து கொடுக்கும்போது எங்கெங்கெல்லாம் ரிங்கிள் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்லலாம் வந்து இந்த கோல்ட் ஹேமர் வந்து அவங்க ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும். ஸோ இதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், ஸ்கின்னுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து டைட்னிங் பேக் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த டைட்னிங் பேக்கும் பார்த்திங்கனாக்கா அவங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா அப்ளேட் பண்ணுறதுக்கும் சாகிங் செல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கும் இந்த டைட்னிங் பேக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த பீல் ஆஃப் அப்படியே வந்து எடுத்தோடனே அப்படியே பீல் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த பீல் ஆஃப் முடிச்சதுக்கப்புறமா ஜஸ்ட் அவங்க ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு SPF அப்ளை பண்ணுறோம், அதாவது சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சது. இப்போது அவங்கக்கிட்டே கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஸ்கின்னு. பார்க்கவே ரொம்ப தொட்டு பார்க்கவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கின்னு வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியுது, நல்லா லைட்டன் ஆகிருக்கு, ஒரே சிட்டிங்கில் நல்லா லைட்டன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், உங்களோட ஸ்கின்னும் நல்லா ஹெல்த்தியாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஸ்கின் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பார்த்திங்கனாக்கா நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது தான் நம்ம வந்து அது பண்ணிக்கணும், இது பண்ணிக்கணும், ஃபேஷியல்ஸ் பண்ணிக்கணும், மேக்கப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். பட் நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக நல்லா க்ளோயிங்காக நல்லா நம்மளோட ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேஷியல்ஸ் எல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்னையும் நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதே மாதிரி இந்த சர்வீசஸ் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Till then, take care. Bye bye.